போர்க்களத்தில் வீழ்த்தி அனைவரும் அம்மன் கொண்டு வந்த சஞ்சீவனியால் உயிர் பெற்றதைக் கண்டு நிலை குலைந்து போனான் இந்திரஜித். நிகும்பிலாவின் அடர்ந்த காடுகளில் ஆழம் சென்று தன் தெய்வமான பிரியத்தியங்கரா தேவிக்கு யாகம் செய்ய முடிவு செய்தான். நிகும்பிலா யாகம் அவனை தோற்கடிக்க முடியாதவராக்கும் என்று நம்பினான். விபீஷணனின் ஞானத்தால் லக்ஷ்மணனும் அனுமனும் அந்த இடத்திற்கு ஓடினார்கள். லக்ஷ்மணனின் அம்பு இந்திரஜித்தின் பாதுகாப்பை தகர்த்து யாகத்தை முடித்தது. இந்திரஜித் கோபத்துடன் தாக்குதலை தொடங்கினான். அஸ்திரங்களை ஏவினான். வானத்தை இரத்த சிவப்பாக மாற்றிய அம்புகள் துணிச்சலான வீரர்களின் மனதை கூட மழுங்கடிக்கும் மாயைகள். ஒரு உச்சக்கட்ட தருணத்தில் 14 வருடங்கள் உறங்காமல் ராமரால் வழிநடத்தப்பட்ட லட்சுமணன் எய்திய ஒரு அஸ்திரம் விதியின் பலத்தால் இந்திரஜித்தை தாக்கியது. சிவனின் தீவிர பக்தன், தந்தையின் மீது விசுவாசம், மகத்துவமான வலிமை மிக்க போர் வீரன் விழுந்தான். அவன் உடல் விரைவில் லங்காவின் கோபுரங்களைப் போல நொறுங்கியது. இந்திரஜித்தின் மரபு வாழ்கிறது, வெற்றியாளராக அல்ல, விதியின் வருகையை எதிர்கொள்ள முடியாத ஒரு சோகத்தின் நினைவாக.